உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி மிரட்டலாம் டெய்லியும் கேக்குறோம். நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க நேர்மையா உழைக்கிறோம். இப்ப எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணிருக்கு சார். நீங்க பயப்படுவீங்களா இல்ல இவ ஆணவத்தை உடைப்பீங்களா? நாங்க எதுக்காக வந்தோமோ அதை இங்க பண்ணிட்டு தான் போவோம். நான்சென்ஸ். இங்க பாருங்க லட்சுமி, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். அதுவும் இப்பவே. அவ வரமாட்டா. அண்ட் அங்கிள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. இவ்ளோ பணம்லாம் இருந்து என்ன யூஸ் சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் கமிஷனருக்கு கால் போடுங்களேன். உங்க மருமகளை இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அமைதியா இரு. இல்ல அங்கிள். குவைட் ஐ செட். எவ்வளவு நேரமா பேசிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு. சட்டத்தை நிலைநாட்டுறவங்களும் மீடியா ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க வேலையை பார்க்க விடு. பட் அங்கிள் வாயை மூடு மலிஷ்கா. மலிஷ்கா, பிரச்சனையை பெருசாக்காத. இது எங்க ஃபேமிலி மேட்டர். ஓகே, என்ன பண்ணணும்னு எங்களை கொஞ்சம் யோசிக்க விடு. ஆனா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? குவைட். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கூட வர்றீங்களா ப்ளீஸ்? தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வாங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. சொன்னா புரியாதா? கேமராவை கீழே இறக்குங்க. வாட் நான்சென்ஸ். உண்மையை விட பெரிய சக்தி எதுவும் கிடையாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உண்மையை வெளியில கொண்டு வந்தே தீருவோம். ஏய் இனஃப். உன்னோட இந்த வேலையெல்லாம் வெளியில போய் காட்டு. நீங்க போலீஸ்காரங்க தானே? இவங்க மீடியாக்காரங்க. யாரும் சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு இன்னும் டியூட்டி எதுவுமே கிடையாதா? நேரா யூனிஃபார்ம் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. நீங்க சேவை செய்யணும்ல. எந்த தைரியத்துல இவங்கள வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க? இவங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? முதல்ல இவங்கள வெளியில அனுப்புங்க. அவங்கள அனுப்புங்க. முதல்ல அனுப்புங்க. எங்களை தடுக்காதீங்க. மீடியா தங்களுடைய வேலையை பார்க்கணும். நீங்க போலீஸா இருந்தா என்ன? மீடியாவை கேள்வி கேட்க பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்களை விடுங்க. மீடியா பர்சனை தடுக்காதீங்க. பாத்தியா, உன்னால வீட்டுக்குள்ள எவ்வளவு கலட்டா நடக்குதுன்னு பாரு. பாவம் மலேஷ்கா இந்த வீட்டோட கௌரவத்தையும் பேரையும் காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ ஒருத்தியே போதும் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. மானமே போச்சு. வாவ் மலேஷ்கா, பயங்கர ஸ்மார்ட்டா கேம் விளையாடி இருக்கேன். ஐ எம் so proud of you. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நடந்த அத்தனையும் ஒரு ஆக்சிடென்ட். அதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணி ஆகணும். இல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க. அதை நீங்க பண்ணி தான் ஆகணும் இன்ஸ்பெக்டர். இன்ஃபேக்ட் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உண்மையை சொல்லதான் ஆசைப்படுறேன். லக்ஷ்மி மேல எந்த தப்புமே இல்ல சார். அவங்க எந்த தப்பும் பண்ணல. ஃபுல் டே அவங்களுக்கு துணையா அவங்க கூட சப்போர்ட்டா நான் தான் இருந்தேன். ஷீ இஸ் இன்னசென்ட் சார், ப்ளீஸ். அவர் ரொம்ப நல்லவ சார். அவ இத பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார். தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போகாதீங்க இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் அது வந்து கோர்ட்ல சொல்லுங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தடுக்க முடியாது. இங்க இருந்து வெளிய போங்க. இல்லனா உங்களோட ஸ்டேட்டஸ கட்ட ஒபிராய்க்கு அதிகமான நேரம் ஆகாது. புரியுதா? நீலமாண்டியும் லட்சுமியும் சொல்லிருக்காங்க மீடியாவை உள்ள விடக்கூடாதுன்னு. அதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். லட்சுமி அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். ஆமா, அவ ஒரு தப்பு பண்ணிட்டா. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய குத்தம்லாம் இல்ல. புரியுதுல்ல? நீங்க எல்லாரும் அவளை பிளேம் பண்றீங்க, அக்யூஸ் பண்றீங்களா? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க பாத்தீங்க, அவ்வளவுதான். உங்க சேனல்ல ஒபிராய் அப்படியே அழிச்சிருவாங்க. நினைப்புல இருக்கட்டும். Now get out from here. Get out. அட வெளிய போங்கன்னு சொல்றேன்ல. வெளிய போங்க. போங்க, வெளியில போங்க. Get out I said. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விரட்டுங்க. போங்க சார், போங்க. வெளில போங்க. பண்ணுங்க சார். சொன்னா கேளுங்க, வெளில போங்க. எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. வெளில போங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்டிட்டு போறோம் சார். போங்க. இந்த ஃபேமிலிய வானத்துல இருந்து கீழே இறக்கி தான் ஆகணும். அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. எதுவும் ஆகாது. ஆமா அண்ணி, மாமா இருக்காரு, ஆயுஷ் இருக்கான். நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. டோன்ட் வரி. ஒன்னும் ஆகாது அண்ணி. உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணுங்க தனியா இல்ல. நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா அண்ணி, நாங்க உங்க கூடவே இருக்கோம். டோன்ட் வரி அட் ஆல். ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ் பயப்படாதீங்க அண்ணி. வாவ் மலிஷ்கா, ஒரே கேம்ல லக்ஷ்மியோட ஆட்டத்தை முடிச்சிட்ட. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி அவ்வளவுதான்.
வெல் டன். உனக்கு பாராட்ட கிடைச்சே ஆகணும். சபாஷ் மலேஷ்கா. வாட்? இவங்க என்னையா பாராட்டுறாங்க? ஆனா எதுக்கு? நான் மனசுல தானே நினைச்சேன். இவங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? நான் பண்ண திருட்டு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுவுமே சொல்லல. நீ செஞ்ச காரியத்துக்காக நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ ஐ see. லக்ஷ்மியை காப்பாத்துனதுக்கா? இல்ல மாட்டி விட்டியா? இது உனக்கு மட்டும் தானே தெரியும். சரி, எதுக்காக இதெல்லாம் பண்ண? பாட்டி, நான் அவளை மாட்டி விடல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது, அது உண்மைதான். நான் எதுக்காக அவளை மாட்டி விடணும்? நான் அவளுக்காகவும் இந்த மொத்த ஃபேமிலிக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? நான் தப்பா எதுவுமே பண்ணல. நீங்களே நல்லா யோசிங்க. உன்னை சொல்லவா? இப்ப இங்க ஒரு விஷயம் நடந்ததே, இது நெருப்பு மாதிரி பரவ வாய்ப்பு இருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கோம் பாருங்கள். ஒபிராய் வீட்டு மருமகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாள் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில். இப்படி வரும், அது நல்லாவா இருக்கும்? அதுல இருந்து காப்பாத்ததான் நான் இவ்ளோ சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தினேன். ஆனா நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க? நல்லது, பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நான் போய் ஓரமா நின்னு எல்லாத்தையும் பாக்குறேன். சரியா? பயப்படாதீங்க அண்ணி. உண்மையிலேயே கேள்வி ரொம்ப புத்திசாலியா இருக்கு. இங்க யாரும் என்னோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கல. இவ புரிஞ்சுக்கிட்டா. உண்மையிலேயே நான் லக்ஷ்மியை மாட்டி தான் விட்டேன். பட் டூ லேட் பாட்டிமா. என் வேலையை நான் முடிச்சிட்டேனே. இப்ப என்ன? நீ என்ன பண்ணுவ பாட்டி? லக்ஷ்மியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்ன என்கொயர் பண்ணமோ அதை இங்கேயே பண்ணுங்க ப்ளீஸ். அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாதீங்க. சார் இங்க பாருங்க, இது உங்க வீடுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இது ஒன்றும் ஸ்டேஷன் இல்ல. சட்டப்படி எது நடக்கிறதா இருந்தாலும் அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. நான் அவங்கள கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் இது ரொம்ப தப்பு சார். இது அன்ஃபேர் சார். நீங்க எப்படி அவங்கள கூட்டிட்டு போக முடியும்? சட்டத்துல நீங்க தலையிடுறது அது பெரிய அன்ஃபேர் தான், புரியுதா? அது கிரைம். சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் அவங்க எதுவும் நீங்க பாருங்க, நானும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு விரும்பல. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நான் சார் நிஜமாவே அவங்க எதுவும் பண்ணல. பாட்டேல், ஆலியா, அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன நீங்க எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? சார், இதுல நினைக்கிறதே தப்பு. இன்னும் எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. ரிஷி, நீ எப்போ வருவ? எங்க இருக்க? டிரைவர், ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. சீக்கிரம். என்னாச்சு? என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வாட்? இருங்க சார், பார்க்கறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.